ஹாய் ஆல், பிடிக்கரணை மசியல் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. தேய்ச்சி வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பீலர் இருந்துச்சுன்னா பீல் பண்ணுங்கள். இல்லை கத்தி இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த மாதிரி தோலை ஃபஸ்ட்டு நல்லா மண்ணெல்லாம் போகிற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீல் பண்ணுங்கள். இந்த தோலை இந்த மாதிரி எல்லா காய்க்குமே நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாதம் இப்போ தான் நான் வடித்தேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணியில் நீங்கள் அந்த கிழங்கு நீங்கள் போட்டுடணும். ஏன் இந்த தண்ணியில் போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த அரிப்பு இப்போ இந்த பிடிக்கரணைன்றது நம்ம சமைக்கும்போது நாக்கு எல்லாமே அரிக்கும். சமைக்க தெரியாமல் சமைச்சிட்டோம் அப்படின்னா. இதுக்கு வந்து நீங்கள் கஞ்சி தண்ணியிலேயே டைரெக்டாக தோலை பீல் பண்ணி போட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அரிப்பு இருக்காது. ஏன்னா அந்த அரிப்பு மொத்தமும் எடுத்துடும். சுத்தமாக அரிப்புன்றதே இருக்காது. ஸோ குழந்தைங்களும் இதை சாப்பிடலாம். இந்த காய் வந்து உங்களுக்கு அந்த தோலை எடுக்கும்போது கண்டிப்பாக கை அரிப்பு வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா, அந்த கோகனட் ஆயிலை மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அரிப்பு உடனே போயிடும். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக, தேவையான அளவு. அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எதுவாக இருந்தாலுமே ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டதுமே வெங்காயமும் சேர்த்துருங்க. பூண்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேண்டான்றதுனால நான் ஆட் பண்ணலை. ஸோ வெங்காயம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கூட அந்த தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளியுமே ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப வதக்க வேணான்றதுனால நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இதை பற்றி இன்னொரு நாள் நான் உங்களுக்கு அந்த மிளகாத்தூளுக்கு என்னென்னலாம் போட்டு அரைச்சேன்றதை நான் சொல்கிறேன். இந்த ஒரு மிளகாத்தூள் போதும் நம்ம மீன் பொரிக்கிறதுலேருந்து காரக்குழம்புலேருந்து எல்லாமே பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் எலுமிச்சை அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி புளி தண்ணி விட்டுடுங்க. தண்ணி ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது. ஸோ தண்ணி ஆட் பண்ணாமல் மசிச்சு வச்ச கிழங்கு இருக்கு இல்லையா, ஒரு கொதி வந்ததும் அந்த மசிச்சு வச்ச கிழங்கு இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி 2 மினிட்ஸில் நீங்கள் இது வந்து உங்களுக்கு இட்லி தோசைக்கு எல்லாமே சட்னிக்கு பதில் இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் ஒரு லைக்கும் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.